எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த சுவாமி ஐயப்பன் கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சர்க்கரை கேட்டீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரியும். உங்களுக்கு லட்சுமி அடிக்கிறார். அவர் வந்து பகுத்தறிவார். சாமி படம் புராண அந்த லட்சுமி அடிக்கிறது. இது ஆச்சரியமான விஷயம்னா எங்கள் அம்மா வந்து நேரம் ரொம்ப பக்தி, ஆரம்பத்துலேருந்தே பக்தி. அப்பாவுக்கு ஒரு கொள்கை இருக்கு, என்னன்னா தன்னுடைய விஷயத்தை மற்றவங்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அம்மா வந்து அவங்களை போஸ்ட் பண்ணவும் இல்லை. இப்படியே அவங்க காலங்கள் போயிட்டு இருக்கிற காலத்தில் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட சரியாக சொல்கிறேன்னே 68 முதல் நாங்கள் எல்லாரும் சபரிமலைக்கு போனோம். இவங்க எல்லாரும் மாலை போட்டாங்க. நான் வந்து யூகேஜி படிக்கிறேன். கட்டு கட்டிட்டாங்க, காரில் ஏறியாச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரே போகணும் பிடிவாதம் பிடிச்சேன். அம்மா விடலை. அப்போ ஒரு அம்மா வந்து வயசான கடவுள் அது என்ன பண்ணுச்சு, இந்த உத்தராட்சம் மாதிரி அதை தூக்கி நான் போட்டேன். அம்மா யோசிக்கவே இல்லை. எப்படி போவாங்க, ஒரு காரு எங்கே இருக்கு, இப்போ கூகுள் மேப் வச்சு போயிடுறோம். நம்ம எதையுமே யோசிக்க போயிட்டு ஐயப்பன் பார்த்து பாருங்க. அன்றிலிருந்து 32 ஆண்டுகள், அதாவது எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் 3 வருஷம் போனோம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது அம்மா என்ன பண்ணாங்க, 72 நாங்கள் தியேட்டர் கட்டினோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஐயப்பா பக்தரெல்லாம் கூட்டினவங்க இப்போ இந்த கோயிலை கொஞ்சம் பெருசாக கட்டணையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்யும்போது சரி இங்கே இடம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும். அப்பாட்ட போய் நாங்கள் யோசனை கேட்டோம். அப்பா அப்படியே யோசிச்சார். ஆமாம் இல்லை, சரி ரைட்டு, ஒன்று பண்ணு, ஒரு 3 கிரவுண்டு ஃப்ரண்ட்டில் கட்டு, என் பேரில் தான் நான் தான் போவேன். கட்ட ஆரம்பிச்சிட்டோம். கட்டி கிட்டி எல்லாம் முடிஞ்சவொன்னா 88 கும்பாபிஷேகம் பண்ணுவோம். அப்பாட்ட போய் சொல்லுங்க, நீங்கள் பண்ணுங்கய்யா, பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டாரு. கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கும் பொழுது என்ன செஞ்சோம், திருவானந்தவரில் போய் பார்த்தோம். அங்கே இதில் நாற்பது ராசி எங்கேருந்து வரீங்க, இல்லைங்க நான் லட்சுமி நடிகை. ஆமாம், லட்சுமி நடிகர் கோயிலுக்கு என்ன சம்பந்தம், இல்லைங்க நான் கழுத்துக்கு இவ்வளோ சேர்த்துறேன், அப்போ நான் கண்டிப்பாக வருவேன் வந்துட்டேன். சரி ஏசுதாசை போய் கேட்போம், குருவியாக வரேன்ட்டார். இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வீரமணி பாடல் கேட்போம், அவரும் வந்துட்டார். அப்போ தியேட்டர் நல்லா ஓடிட்டு இருந்த சமயம். அன்னைக்கு 2 நாள் தியேட்டரை நிறுத்திட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வர வச்சு எல்லாருடைய இது நடந்து கடைசி எடுத்த கும்பாபிஷேகம் நடந்தது 88 முடிஞ்சு. எல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்தது, பிரமாதமாக போயிட்டு இருந்தது. நாங்களும் சபரிமலை போயிட்டு தான் இருந்தோம், பக்தியாக தான் இருந்தோம். ஒன்னே ஒன்று அம்மா சொன்னாங்க, இந்த கோயில் நீங்கள் நடத்தணும், உங்கள் பணத்தில் நடத்தணும், மக்கள்கிட்ட வந்து காசு வாங்கவே கூடாது. அவங்க எண்ணெய் கொடுக்குறாங்களா ஓகே, பூ கொடுக்குறாங்களா ஓகே, இதுதான் ஏன் ஞாபகம் வச்சுங்க, இதனோட கட்டாக தான் இன்று வரை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் என்ன ஆயிப்போச்சு, இப்போ என்ன நாங்கள் தேட்டரிங்க இருக்கு, கோயிலை நோக்கி தேட்டரை நோக்கி கோயில் இருக்கு, மக்கள் அப்படி போயிட்டு கும்பிட்டு வருவோம். இது இருந்ததுனால எங்களுக்கு தெரியல. இப்போ தேட்டர் இல்லை, உங்களுக்கே தெரியும் கோயில்ல. இப்போ என்ன ஆயிப்போச்சு, அங்கே போக முடியல. இது பேக் சைட்ல இருக்கு. ஸோ அந்த காலகட்டம் வந்தாச்சு, இன்னொரு கோவில் கட்டணும், இதே புதுப்பிக்கணும் அப்படின்னு. சரி இதே புதுப்பிச்சிருவோமே அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு தந்திரி, இந்த தந்திரி வந்தார். வந்துட்டு வேணாம் சார், நீங்கள் ரோடு பக்கமாக வைங்க, ஆகம விதிப்படி இது சரியா வரும் அப்படின்னு வரைஞ்சி கொடுத்தாரு. கொடுத்த அவருடைய இது பேர்ல, வழிகாட்டுதல் பேர்ல இந்த கோயிலை கட்டி இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மீண்டும் சொல்றேன், அப்போ கட்டினதும் எங்க பணத்துல, இப்போ கட்டினதும் எங்க பணத்துல, இனி நடத்த போது நாங்க தான். இது என்னன்னா, இதுல ஒரு மேஜிக் என்னன்னா, இதை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு தெரியாது இப்படி பெருசா பண்ண போறோம், பிளானே பண்ணல, சாதாரணமா ஆரம்பிச்சுங்க. பாலாலயம்னா இந்த விக்கிரத்தை எடுத்து பின்னாடி வைக்கிறது, மேஜிக் மாதிரி ஒவ்வொன்றா வந்தது. ஐயப்பன் கொண்டு வந்தார், ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்தார். கல்லுக்கு ஒரு ஆளை பார்த்தா ஒருத்தர் வந்துட்டான், இதுக்கு ஒரு ஆளை பார்த்தா வந்துட்டான். நாங்கள் ஒண்ணுமே செய்யல. ஒரு 10 இடத்துல அவனா இவன் சார் கோயிலில் இருக்கேன் சார், எங்களுக்கு அதிசயமா போச்சு. நான் அவர் கேட்டேன், அதான் அவர் நீங்க ரூம்ல வச்சிட்டீங்க, அவர் வருத்தத்தில் தான் இருப்பார், எப்படியாவது வெளியே வர அவரை தான் பார்ப்பார். இப்போ வந்துட்டார் வெளியே. இப்போ நல்லபடியா நடத்திருக்கீங்க, நல்லா இருக்கு.
அமோகமாக இருப்பீங்க அப்படின்னாரு. இதுதான் என்னுடைய பின்புல சரித்திரம். எப்போதுமே நாங்கள் பக்தியாக இருப்போம். ஆனால் இது சொன்ன மாதிரி அப்பா எதுலையுமே தலையிட மாட்டார். ஒரு பாட்டில் வருவார், என்ன கோயில் நடக்குதா, ஓகேயா, நல்லபடியாக பண்ணுங்க, இப்படி தான் செஞ்சுட்டு. இன்னொன்று விஷயம் சொல்லிடுறேன். தமிழ் வரலாற்றில் பாகவதர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் சாமியை கும்பிட மாட்டான்னு சொன்ன ஒருத்தர் 2 தடவை கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது அப்பாவோட ஒரு பேர். இது எப்படி அமைச்சதுன்னு எனக்கு தெரியல. முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மதர்ஸ் டே, அது இன்னொரு சிறப்பாக இருக்கு. இவ்வளோதான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டும். என் பேர் கலைவாணன், எஸ்எஸ்ஆருடைய 3வது. நாங்கள் 5 பேர். மூத்தவர் இளங்கோவன், 2வது ராஜேந்திரகுமார், இவர் முன்னாள் எம்பியாக இருந்தார். நான் கலைவாணன். எனக்கு அப்புறம் சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க, பாக்கியலட்சுமி. கடைசி செல்வராஜ். நாங்கள் 5 பேர் அவங்களுடைய வாரிசு. நாங்கள் இந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணி போன வருஷம் ஆரம்பித்து இப்போ இந்த மாதத்தில் அருமையான நாள்னு சொல்லி இன்னைக்கு கும்பாபிஷேகத்தை பண்ணுறோம். இந்த நாள் அவர் குறித்து கொடுத்த நாளுங்கிறதுனால, நல்ல அருமையான நாளுங்கிறதுனால நாங்கள் இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறோம். எல்லாரும் பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலை சிறப்பித்து மேலும் மேலும் இதுக்கு பெருசாக கொண்டு வரணும்னு எங்களுடைய ஆசை. உங்களை எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி. அவ்வளோதான். எல்லாம் பங்கஜம்மானுடைய வாரிசுகள். அப்புறம் எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் இவங்க இவர் ஐடி கம்பெனி ஒன்று நடந்துட்டு. இவர் பங்கஜ்குமார்னு சொல்லி சின்ன திரையில ஒரு நட்சத்திரமா இருக்காரு. நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் சித்தப்பா பேசுன மாதிரி இந்த கோயில் அவங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ புதுப்பிச்சு இந்த கும்பாபிஷேகம் இன்னைக்கு 12:30 மணிக்கு நடக்குது. இதுக்கப்புறம் இந்த கோயில் ஃபுல் டைம் ஃபங்க்ஷனிங்காக தான் இருக்கும். காலையில் 6:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கோயிலில் திறந்தா இருக்கும். அருணாச்சலம் ரோடில் பிரசாத் ஸ்டுடியோ பக்கத்தில் நம்ம பங்கஜம் தியேட்டர் இருந்த அதே வளாகத்தில் தான் இந்த ஐயப்பன் கோயில் ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க என்ன பட்டியல் போட்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுறோம். அதில் 6 மணிக்கு ஆரம்பிச்சா நைட் வரைக்கும் எல்லா விதமான முறையான பூஜைகள் எல்லாமே நடந்துருக்கும். திருச்சூர்லேருந்து ஒரு தந்திரி தான் ஒரு குரூப் தான் பண்ணுறாங்க. அது பப்ளிக் எப்பயுமே ஓப்பன் தான். விசேஷ நாட்களில் எல்லா வித அதே வழக்கமான விசேஷங்கள் ஐயப்பனுக்குரியது. இதில் முருகர் சன்னதி இருக்கு, விநாயகர் சன்னதி இருக்கு. ஸோ எல்லாம் சாதாரண நம்ம கோயில் மாதிரி தான் நடக்கலாம். பொதுமக்கள் கோயிலுக்குள்ள சாமி கும்பிடுறதுக்கு விதிமுறைகள் இருக்கா, இல்லை அர்ச்சனை சீட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க? இல்லை, அர்ச்சனை சீட்டுங்கிறது நாங்கள் டொனேஷன் வாங்குறோம். வர்றவங்க பொருளாக கொண்டு வர்றதுக்கு அதாவது ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடாது. பொருள் இந்த மாதிரி பூ வாங்கலாம், இது பண்ணலாம், அர்ச்சனை பண்ணுறதுக்கு இது பண்ணலாம், தந்திரிகிட்ட சொல்லி அவங்க பண்ணிக்கலாம். அவங்க பூ பழம் வாங்கிட்டு வந்தாங்க பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அது மார்கழிலாம் இல்லைங்க. அப்போ அப்போதான் இது ஐயப்பனுடைய விசேஷமான 2 மாதம். அதில் இந்த ஏரியாவிலிருந்து இந்த ஏரியாவுக்கு வரவங்களுக்கெல்லாம் காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் இருமுடி கட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த ஏரியாவில் பெரிய பிரசித்தமாக பல பேர் 40-50 வருஷமா நாங்களே கிட்டத்தட்ட 25 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கோம். ஒரு 10 பஸ் கிளம்பும். இங்கிருந்து 2000 பேர் 3000 பேர் கட்டுக்கிட்டுவாங்க. வருஷம் வருஷம் அது நடக்கும். நவம்பர் சீசன்ல ஆரம்பிச்சதுன்னா கூட்டம் உள்ளே நம்ம நிற்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம். அந்த காலத்தில் நம்பியார்லாம் வருவார். நம்பியார் அவர் தான் இந்த சாமி குருசாமி எல்லாத்துக்குமே. இப்போ அங்கே அவர் முடிவு மாலை போட்ட உடனே கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போவார். அவர் கூடயே அந்த காலத்து தேங்காய் சீனிவாசன் அவங்க எல்லாருமே நம்ம கோயிலுக்கு விசிட் பண்ணாமல் சபரிமலைக்கு போக மாட்டாங்க. அப்போது இன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ உள்ளவங்கலாம் வரலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளவங்கலாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையிலும் பார்த்தீங்கன்னா 2 சபரிமலை கோயில். சென்னையிலுமே பார்த்தீங்கன்னா 2 சபரிமலை கோயில் இருக்கு. அவங்க மாலை போடுறதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனியாக டோக்கன் பேர்ல சார்ஜ் பண்றாங்க. இங்க நம்ம கோயில்ல எப்படி பண்ண? நம்ம கோயில் அப்படி சார்ஜ் பண்ணல. கட்டுக்கும் அந்த இதுக்கு மட்டும் அவங்க பே பண்ணுவாங்க. அதே இந்த குருசாமி இருக்காங்கல்ல, குருசாமிக்கு இது ஒரு தட்சணைன்னு ஒன்று இருக்கு. அது
அவங்க விரும்பினா அந்த பக்தர்கள் கொடுத்துட்டு அவங்க அந்த 40 நாளா அந்த குருசாமி ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிட்டு அவங்க கூடயே கோயிலுக்கு போவாங்க. நெய் தேங்காய் அது இதுக்கு உண்டான அந்த பேசிக் இது அவங்க கொடுத்தா தெரியும், அவங்களுக்கு உண்டான தட்சணை அது மட்டும் கொடுப்பாங்க. அவங்க முதல்ல புக் பண்ணிடுவாங்க. இப்போ 50 பேர் வராங்கன்னா 50 பேரும் புக் பண்ணிட்டு இவ்வளோ அமௌண்ட்டு கட்டிட்டு அவங்க வந்து கட்டிட்டு போயிடுவாங்க. சில நேரம் பஸ்ஸு வேனு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். சீசன் டயத்தில் நல்ல கூட்டம் இருக்கும். மற்ற நேரங்களில் நார்மல் கோயிலாக தான் நடக்கும். சார் 18 படி சொல்லுவாங்க, நம்ம கோயில்ல அப்படி இருக்கு இல்ல 18 படி வைக்க கூடாது. 18 படி வைக்கிறதே தப்பு. எதுனால சார் அது? முறைப்படி தான் வைக்கணும். அட்டையில அது இது செஞ்சு சாதாரண சின்ன கோயில்ல வைப்பாங்க. இது வந்து நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணி பண்ற கோயில்ன்றதுனால 18 படிங்கிறது அந்த முறைப்படி நம்ம வச்சாதான் 18 சக்திகள். 18 படிங்கிறது இல்லை, 18 சக்திகள் அதில் அடங்கி இருக்கு. நம்ம ஒவ்வொரு காலில் வைக்கும் போதும் அந்த சக்தியை நம்ம ஆகர்ஷிக்கிறோம். இதுல வந்து அப்படி பண்ண முடியாது. அதனால நீங்க அது அப்படி பண்றது தப்பு அப்படின்ட்டு அது வேணாம். ஐயப்பன் மட்டும் தப்பு. சார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கோவில்னாலே ரொம்ப நிறைய கூட்டங்கள், நிறைய பக்தர்கள் வருவாங்க. ஸோ சீசன் டைம்ல இன்னும் அதிகமாகவே வருவாங்க. பார்க்கிங் எப்படி சார் நீங்க பிளான் பண்ண போறீங்க? ஏன்னா மெயின் ஜங்ஷன்ல தான் கோவிலே இருக்கு. ஸோ இப்போ இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா, எப்படி ஹேண்டில்? இப்போ இந்த சுத்தி இருக்கிற காம்ப்ளெக்ஸ்லாம் எங்களுக்கு தான். அது பக்கத்துல வந்து இப்போ அந்த சைடு வந்து ஒரு காலி கிரவுண்ட் இருக்கு. இது வரைக்கும் வந்து எதிர்த்தால விஜய் ஒரு ஷோபா கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்போ அதை எடுத்துட்டாங்க. இவ்வளவு நாள் எப்படி இருந்ததுன்னா பார்க்கிங்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே SSR பங்கஜம் ரோடு இருக்கு. அந்த ரோட்ல நிறுத்திக்குவாங்க ஓரளவுக்கு. அதாவது வர்றவங்க கொஞ்சம் அதை அனுசரிச்சு தான் கார் இல்லாம ஏதாவது வர்றது அந்த மாதிரி தான் வருவாங்க. ஏன்னா சரௌண்டிங் இங்க இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி வராங்க, வெளியிலிருந்து வரவங்க கொஞ்சம் கம்மி தான். சார் இப்போ கோயில் கட்டும் போதும் சரி, புதுப்பிக்கும் போதும் சரி, நீங்க வந்து யாருக்கிட்டையும் எந்த காசும் வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ பெரிய யார் கல்யாணம் படும்போது இந்த கோயில்ல இருந்து ஏதாவது நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்க வந்து ஏதாவது தர ஆசைப்படுவாங்க இல்லையா? அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அதுதான் ஸ்ட்ரக்சரா பண்ண முடியும். இப்போ அவங்க இதை நான் ஒரு கோயில் கட்டி தரேன், இந்த பக்கம் ஒரு பிள்ளையாருக்கு ஒரு மண்டபம் கட்டுறேன், அப்படி பண்ண முடியாது. எல்லாம் பண்ணிட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது பூவா வாங்கி கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது அதாவது அது மேல அலங்கார இது ஏதாவது பண்ணுவாங்க, இல்லை வேற ஏதாவது படிக்க ஏதாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளேட்ல பண்ணலாம், அந்த மாதிரி செய்வாங்க. இல்லைன்னா இப்போ பூஜையை ஏற்றுக்குவாங்க. ஒரு 10 நாள் பூஜை நான் ஏற்றுக்கிறேன், ஒரு வாரம் பூஜை ஏற்றுக்கிறேன், விசேஷமா பண்றேன் அப்படின்னு அதை ஏற்றுக்கிறேன். அந்த மாதிரி ஒத்துக்குவோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சார் இப்போ கோயிலில் உண்டியல் இருக்கா இல்லையா சார்? கிடையாது. காணிக்கை போடுவாங்க, பூஜை பண்றாங்க. அவங்க விருப்பப்பட்டு யாராவது காணிக்கை போட்டா அவங்க வாங்கிக்கிறாங்க. மக்கள் உண்டியல்ல போட்டு அதை எடுத்தது இல்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி. லஞ்ச் இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். SSR மண்டலம் ஐயப்பன் கோவில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேமிலி. சினிமா இண்டஸ்ட்ரியிலே அவங்க ஃபேமிலி ஒரு முக்கியமான ஃபேமிலி தான். எனக்கு என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சென்னையில் வாங்கினது இந்த SSR பங்கஜம் என்கிட்ட தான் வாங்கினேன். ஸோ அப்போலேருந்து என்னுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இங்கே வாங்கினது 2004 வாங்கினேன். அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் சென்னையில் சம்பாதிச்சு வாங்கின ஒரு வீடுங்கிறப்போ அந்த பெருமை எனக்கு வந்து இந்த வீட்டில் தான் ஆரம்பிச்சது. ஸோ இந்த கோவில் வந்து அப்படி எனக்கு கனெக்ட். எனக்கு எல்லா விசேஷம் பண்ணிக்கும் ஃபர்ஸ்ட் நான் வீட்டில் வந்தது இந்த ஐயப்பன் கோவில் தான் தரிசனம் பண்ணுவேன். ஸோ எனக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். ரொம்ப சமீபகாலமாக வர முடியல, ஆனால் கும்பாபிஷேகம் ஆகி கோவில் வந்து பொழிவோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ அடிக்கடி வரணும் அப்படின்னு என் மைண்டில் இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கணுங்கிறது வந்து என்னுடைய பர்சனல் சாய்ஸ். என்னுடைய கனெக்ஷன் இந்த கோவிலும் எனக்கு அவ்வளோ இருக்கு. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 4 பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இதை வந்து இன்னும் அழகாக தெரிவிடும். முதல்ல எப்படி இருந்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் சொல்லுவேன் 2004 5 அந்த டைம்ல இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்தே நான் இந்த சுற்றுச்சூழலில் தான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை என்னால் எல்லாருமே நன்றி.
யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குடும்பத்தை நான் கடவுளாக நினைக்கிறேன். ஸோ என்னுடைய வீட்டிலேயே நான் ஒரு கோவில் ஏதாவது எனக்கு சுத்தமான கடவுளை நம்ம கும்பிடுவோம் அப்படிங்கிற மரியாதை அதை பிரதிஷ்டை பண்ணி நம்ம அந்த மாதிரி. ஸோ எப்போ கோவில்லாம் மறுபடியும் திறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னது மறுபடியும் போகிறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ கோவில வேற ஒரு இதே கோவில நான் எப்படி பார்த்துருக்கேன் இல்லை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பையனோட வந்தது இன்னும் சந்தோஷம். ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் அவங்களுடைய எப்படின்னா இது சினிமா சீரியல் அப்படிங்கிற வேறுபாடு இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல திறமையாளர்கள் எந்த துறையில இருந்தாலுமே அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த நம்ம வந்து சீரியல் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி நான் பார்க்கலாம். அது இப்போ இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு சுத்தமா இல்லைன்னு தான் நான் நம்புறேன். ஒரு காலகட்டத்தில் இருந்தது சீரியல் நடிக்கிறவங்க சினிமாவில் இருக்கக்கூடாது, சினிமாவில் இருக்கிறவங்க சீரியலுக்கு வரமாட்டாங்க, இப்படியெல்லாம் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் சினிமா அதாவது நம்ம பார்க்குற ஸ்மால் ஸ்க்ரீன்ல தான் வெப் சீரிஸ் எல்லாம் இப்போ எல்லாரும் அவங்க வீட்டில் சீரியல் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வெப் சீரிஸ் பார்க்கணும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அதோட ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்திருக்கு. திறமை இருந்தால் நம்ம முயற்சி பண்ண